ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெப் பாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 78 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அப்படி இல்லைன்னா என்னோட சேனலில் எல்லா எபிசோடுமே அவைலபிளாக இருக்குது, பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களை தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினும் அவங்க வெளியிலேருந்து வீட்டுக்கு வருவாங்க. வந்தோடனே நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அவன் அதை அட்டென்ட் பண்ணி பேசிகிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் கார்லேருந்து இறங்கி அவள் ஸ்ட்ரைட்டாக போவா உள்ள. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டு நான் அவங்ககிட்ட பேசணும், வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயினில் என்னால் வெயிட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்குள்ளே பாப்பா. அப்போ நம்ம ஹீரோ வந்து சரி கால் பேசிட்டு அவகிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பேசிட்டு இருப்பான். கார் கேட்டு நின்று அப்போ நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்குள்ளே போகலான்னு போகிறப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து சித்தி வந்து வீட்டை விட்டு வெளியே வருவா. வந்துட்டு தேவையில்லாமல் ஹீரோயின் கிட்ட ரேண்டமாக வந்து பிரச்சனை பண்ணுவா. என்ன உங்கள் அப்பாவை பார்த்துட்டு வரியா, நீ ஒரு கொலைக்காரனோட பொண்ணு தானே, அவனை மாதிரி தானே யோசிப்ப அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பேசிட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை ஹர்ட் பண்ணுற மாதிரி கையை பிடிச்சி நல்லா முறுக்கி விடுவா. இதை வந்து தூரத்துலேருந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து சேவ் பண்ணுவான். சேவ் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி என் ஒய்ஃப் கிட்ட போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை திரும்பி பார்த்துட்டு நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஹீரோயினும் நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அழுதுகிட்டே போயிடுவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து வார்ன் பண்ணுவான் சித்தியை, நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வார்னிங் கொடுத்துட்டேன், இன்னொரு வாட்டி ஹீரோயினை டச் பண்ணிங்கன்னா என்ன டச் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்தோடு அங்கேருந்து போயிடுவான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் எல்லாம் நம்ம ஹீரோயினை காட்டுவாங்க. அவள் கார்டன் ஏரியாவில் போய் நிற்பா. ஏன்னா அந்த சித்தி வந்து பண்ண விஷயத்துனால அவள் போய் அழுதுட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வருவான். வந்துட்டு பேச ட்ரை பண்ணுவான். பட் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சொல்லுவான் ஹீரோ கிட்ட, எனக்கு புரியுது, எனக்கு புரியாமல் அவ்வளோ ஒன்றும் நான் வந்து சின்ன பொண்ணு கிடையாது, நான் நசீர் கிட்ட பேசினா நீ ஜெலஸாக ஃபீல் பண்ணுற, சித்தி வந்து என்னை பிரச்சனை பண்ணா நீ வந்து என்னை காப்பாத்துற, காலையில் கிச்சனில் அந்த பொருள் உடஞ்சப்போ கூட எனக்கு எதுவும் ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த செராமிக் பாட்டை வந்து நீ பிக் பண்ணி வந்து டஸ்ட்பின்ல போடுற, இதுல எதுவுமே லவ் இல்லையா சொல்லு, இதுல எனக்கு லவ் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. இது எல்லாத்தையுமே கேட்டு நம்ம ஹீரோ வந்து எதுவுமே பேசாம சைலண்டா இருப்பான். பிகாஸ் அவனுக்கு என்ன பதில் சொல்றது அவனுக்கே தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை பார்ப்பான். பார்த்தா ஹீரோயின் வந்து அழுவா. ஸோ நம்ம ஹீரோ எதுவுமே பேசாம ஹீரோயினோட கண்ணீரை வந்து தொடச்சி விட்டுட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்வா, எனக்கு தெரியும் நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு, உன்னோட சைல்டுஹுட்டை வந்து நீ லாஸ்ட் பண்ணியிருக்க, தொலைச்சிட்ட, அது மட்டும் இல்லாமல் தங்கச்சியும் வந்து நீ இழந்துட்ட, இந்த கோவம் இந்த வலி எல்லாமே நீ கஷ்டப்படுறன்னு எனக்கு புரியுது, நானும் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், அதே அளவுக்கு நீயும் என்ன லவ் பண்ணுறேன்னு எனக்கு புரியுது. பட் இந்த மாதிரி டைமில் நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை, நம்ம பாஸ்ட்டை மறந்துட்டு ஃப்யூச்சரை நம்மளை பற்றி யோசிக்கலாம், நீயும் நானும் ஒன்றா இருக்கிறத பற்றி நம்ம லவ்வை பற்றி யோசிக்கலாம், நான் உனக்கு ஹீல் பண்ணணும்னு நினைக்கிறேன், உனக்கு ஏற்பட்ட அந்த காயத்தை எல்லாத்தையும் நான் வந்து குணமாக்கணும் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து இந்த இடத்துல ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் கேட்டு நம்ம ஹீரோ எதுவுமே பேச மாட்டான், சைலண்டாக இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்ல வருவா ஹீரோயின் கிட்ட. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஸ்டாப் பண்ணிடுவான். வேணாம், நீ எதுவுமே சொல்ல வேணாம், எனக்கு புரியுது, என்னோட சின்ன வயசு ஹீரோ, என்னோட சைல்ட்ஹுட்ல இருந்த ஹீரோ வந்து கண்டிப்பாக திரும்பி வருவான்னு எனக்கு தெரியும், அது வரைக்கும் நான் ஈவென்ச்சுவலாக நான் வெயிட் பண்ணுறேன், அதை நீ என்னைக்குமே மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட தலையை கிட்ட வச்சு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஃபீல் பண்ணி கொஞ்ச நேரம் இருப்பாங்க. அதாவது இந்த சீனை இவங்க ரெண்டு பேரும் தலை கிட்ட வச்சிட்டு இருக்க அந்த சீனை தூரத்துலேருந்து அஸ்லியா வந்து பார்த்து செம்ம கடுப்பாவா. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை காட்டுவாங்க. அவள் அங்கேருந்து வீட்டுக்குள்ளே வருவா. இதை வந்து பார்த்துட்டு அஸ்லியா வந்து கத்துவா, நீ இன்னொரு வாட்டி ஹீரோ கிட்ட பேசக்கூடாது, நீ எதுக்கு அவங்க கிட்ட போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லியா இந்த பக்கம் செம்ம கோவத்தோட கேட்பா. அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா, உனக்கு அது தேவையில்லாத விஷயம், நான் 1000 வாட்டி உங்ககிட்ட சொல்லிட்டேன், எனக்கோ ஹீரோக்குள்ள நடுவில் நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்குள்ள நடக்கிற அந்த பிரச்சனை வந்து உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ தேவையில்லாம இன்வால்வ் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துவா. இந்த பக்கம் அஸ்லேல, என்னது நீங்க ரெண்டு பேரும் தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் அந்த வார்த்தையை சொல்லாத, அது கேட்டாலே எனக்கு செம்ம கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. அப்போ ஹீரோயின்ல உங்ககிட்ட பேசுறதே டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போவா. பின்னாடியே வந்து அஸ்லே வந்து ஹீரோயின் கிட்ட பேசுவா. நான் உங்ககிட்ட பேசிதான் ஆகணும், இன்னொரு வாட்டி ஹீரோ கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்றதுக்காக வருவா. அப்போ வந்து ஹீரோயின் என்ன பண்ணுவா, உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, தயவு செஞ்சு ரூம் விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு அவளை தள்ள ட்ரை பண்ணுவா. அது வந்து கடுப்பான அஸ்லே வந்து அவள் என்ன சொல்வானா, போதும் உனக்கு புரியுற லாங்குவேஜ்ல நான் இப்போ சொல்கிறேன்,
உனக்கு ஒரு உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லே சொல்வா. அப்போ வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வருவான். வந்துட்டு செம்ம ஷாக் ஆயிடுவான் இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்துட்டு. அப்போ வந்து அஸ்லே சொல்வா, ஹீரோ நீயும் வந்துட்டியா, சரியான டைமுக்கு தான் வந்திருக்க. நான் ஹீரோயின் கிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன். இவ்வளோ நாளா நீ அவளை வந்து காப்பாத்தினது போதும், ப்ரொடெக்ட் பண்ணது போதும், நீ அவளை வந்து ரொம்ப ஷெல்லுக்குள்ள வச்சு பாதுகாத்த. பட் இப்போ அவளுக்கு உண்மை தெரிய வேண்டிய டைம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லே சொல்வா. இதை வந்து கேட்டு நம்ம ஹீரோக்கு வந்து செம்ம ஷாக்கா இருக்கும். ஆக்சுவலி ஹீரோ வந்து இவ்வளோ நாளா ஹீரோயின் கிட்ட சொல்லாத காரணமே, ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ ரொம்ப ஹர்ட் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் கிட்ட சொல்லாம சேவ் பண்ணிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. பட் இந்த விஷயத்த வந்து சித்தி பொண்ணு வந்து, அதாவது அஸ்லே வந்து போட்டு உடைக்கிறா. அப்போ வந்து ஹீரோயின் கேட்பா, என்ன விஷயம் அப்படி சொல்லிட்டு கேட்பா. அப்போ வந்து அஸ்லே சொல்லுவா, ஈனுல வந்து கொலை பண்ணது உங்க அப்பா ஒன்றும் இல்லை நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இதை கேட்டு செம்ம ஷாக் ஆயிடும் ஹீரோயினுக்கு. அப்போ வந்து ஹீரோ வந்து, போதும் நீ எதுவும் பேசாத வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போக பார்ப்பான். அப்போ அஸ்லேல விடு, நான் அவகிட்ட சொல்லிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றா. அப்போ வந்து அஸ்லே சொல்றா, நீ கேரி பண்ணிட்டு இருக்கல கிட்னி, அது வந்து ஈனினோட கிட்னி தான். இந்த லைஃபே அவ தான் உனக்கு கொடுத்தது. அது மட்டும் இல்லாம உனக்காக தான் அவளை கொலையே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை வந்து இங்க வந்து பிரேக் பண்ணிடுறா அஸ்லே. இதை கேட்டு ஹீரோயின் செம்ம ஷாக்ல இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் ஷாக்ல இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து செம்மையா பிரேக் அழுதுட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து அஸ்லேவை ஸ்டாப் பண்றதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணுவான். பட் அஸ்லே ஹீரோ மீறி வந்து அவன் ஷவுட் பண்ணி கத்திட்டு இருப்பா. உன்னாலதான் இது எல்லாமே நடந்திருக்கு, நீ தான் அதுக்கு காரணம், இன்னொரு கொலை பண்ணது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஹீரோயினை கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்க முடியுமோ அவ்வளோ சொல்லிடுவா. அப்புறம் நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஹீரோ என்ன பண்ணுவான், அஸ்லேவை பிடிச்சி ரூம் விட்டு வெளியே தள்ளி லாக் பண்ணிடுவான். ஹீரோயின் என்ன பண்ணுவானா, அஸ்லே போனதுக்கு அப்புறமா ஹீரோ கிட்ட கேட்பா, இது எல்லாமே உண்மையா, அஸ்லே சொன்னது எல்லாமே உண்மையா, நீ சொல்லு, எனக்கு பதில் சொல்லு, உண்மையா இல்லையா, எனக்கு தெரிஞ்சானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. பட் இந்த இடத்துல நம்ம ஹீரோனால எதுவுமே பேச முடியாது. அவன் ரொம்ப சைலண்டா இருப்பான், என்ன பதில் சொல்றதுனே தெரியாது. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்ம ஹீரோயின் பிரேக் ஆகி அழுதுட்டு நான் இங்கேருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு வெளியே போயிடுவா. போன ஹீரோயின் ஸ்ட்ரைட்டா எங்க போவானா, அவங்க அப்பா பார்க்கறதுக்காக அந்த பேஸ்மெண்ட்டுக்கு தான் வருவா. வந்து பார்த்தா ஜமால் வந்து அந்த டோருக்கு வெளியே வந்து கார்ட் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பான். அப்போ வந்து ஹீரோயின் கிட்ட போயிட்டு என்னை விடு, நான் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. பட் இங்க வந்து ஜமால் வந்து அலோவ் பண்ண மாட்டான். இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் வந்து ரொம்ப பிரேக் ஆகி அழுதுட்டு இருப்பா. பின்னாடி ஹீரோவும் வந்துருவான். வந்துட்டு ஹீரோயினை பிடிப்பான். பிடிச்சி பொறுமையாரி, நீ முதல்ல பொறுமையாரி, அதுக்கப்புறம் உங்க அப்பா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எவ்வளோ சொல்லுவான். பட் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கேட்க மாட்டா. அவள் அழுதுட்டு அவளுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட பேசணும் அந்த மாதிரி ஒரு தாட் வந்துடும் அந்த நியூஸ் கேட்டதுலேருந்து. ஜமாலும் வந்து என்ன பண்ணுவான், ரூமோட கீயை வந்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அவனும் தூரத்தில் போய் நிற்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ஓப்பன் பண்ண சொல்வா. பட் ஹீரோ வந்து கேட்க மாட்டான். ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, கீழே கிடக்கிற கட்டை எடுத்து அந்த ரூமை உடைக்க ட்ரை பண்ணுவான். அவனால உடைக்க முடியாது. ஏன்னா அவன் வந்து ரொம்ப அப்செட்டாக இருப்பா, வீக்காக இருப்பா. ஸோ வந்து அழுதுகிட்டே இருக்கிறதுனால அவனால் டோரை வந்து பிரேக் பண்ண முடியாது. அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவா, தயவு செஞ்சு ஓப்பன் பண்ண, அந்த உண்மையை எங்கள் அப்பா வாயாலேருந்து நான் கேட்கணும், உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியணும், எங்கள் அப்பா கிட்டேருந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஹீரோவும் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே டோரை ஓப்பன் பண்ணி விட்டுருவான். உள்ள போன நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பா பிடிச்சி கேட்பா, உண்மையா சொல்லுங்க, ஈனோட கிட்னி தான் நான் வச்சிட்டு இருக்கேனா, உண்மையா இல்லையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. இந்த பக்கம் அவங்க அப்பா வந்து, ஆமா நீ கேட்டது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. ஸோ ஹீரோயின் வந்து அவங்க அப்பா வாயிலேருந்து இந்த உண்மை வந்ததுலேருந்து அவள் வந்து செம்ம ஷாக்ல நிற்பா. அவளுக்கு ஒரு செகண்ட் வந்து இந்த வேர்ல்டே வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். அவள் எதுவுமே பேசாமல் அழுதுட்டு இருப்பா. அவங்க அப்பா அப்போ சொல்லுவாங்க, எனக்கு வேற வழி தெரியல, என்னோட பொண்ணை சேவ் பண்ணுறதுக்கு எனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது, அதனால நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவார். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பா பிடிச்சி தள்ளி விட்டு அடித்து சொல்லுவா, எப்படி உங்களால் வந்து ஒரு இன்னோசென்ட்டான குழந்தைய கொன்று அந்த கிட்னியை வந்து எனக்கு வைக்க முடிஞ்சது, எனக்கு இது உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னால எப்படி கில்ட்டியா இல்லாம இருக்க முடியும், நான் எப்படி இந்த வாழ்க்கையை நான் வாழ்றது, ஒரு இன்னோசென்ட்டான குழந்தைய கொன்னுட்டு என்னால எப்படி இந்த வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து செம்மையா பிரேக் ஆகி அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பா. இந்த சவுண்ட் எல்லாமே நம்ம ஹீரோ கேட்கும் வெளியே. நம்ம அந்த டோருக்கு வெளியே தான் நின்றுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வந்து செம்மையா பிரேக் ஆகி அழுதுட்டு தான் இருப்பான். ஸோ உள்ளேருந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வெளியே வந்துடுவா. வெளியே வந்தோடனே செம்மையா அழுதுகிட்டே இருப்பான் நான் ஸ்டாப்பா. அப்போ நம்ம ஹீரோ வந்து எதுவுமே பண்ண மாட்டான், எதுவுமே பேச மாட்டான். ஜஸ்ட் நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிப்பான் டைட்டா. ஹீரோயினும் வந்து ஹீரோ மேலே சாஞ்சிட்டு செம்மையா அழுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல அஸ்லே தான் காட்டுறாங்க.
அவங்க அம்மா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பா. அப்ப அவங்க அம்மா கேட்பாங்க, "நீ ஏன் இந்த மாரி பண்ற? ஏன் கண்ட்ரோலே இல்லாம பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் கூட பொறுமையா இருக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. அப்ப அஸ்லே சொல்வா, "எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. அவங்க 2 பேரும் பிரிச்சு விட்டதுக்கு அப்புறமா. இந்த உண்மை தெரிஞ்சா அவ கண்டிப்பா பிரிஞ்சு போயிருவான்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லியா வந்து சொல்லிட்டு இருப்பா. அவங்க அம்மா எவ்வளோ சொல்லியும் அவ கேட்க மாட்டா. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ அண்ட் ஹீரோயின காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள வருவாங்க. வந்து பார்த்தா அங்க மேலேருந்து ஸ்டெப்ஸ்லேருந்து ஹீரோயினோட அம்மா இறங்கி வருவாங்க. ஹீரோயின் வந்து அவங்க அம்மா பார்த்தோன்னே செம்ம கோவப்படுவா. இந்த உண்மை உங்களுக்கும் தெரியும் தானே, நீங்களும் மறைச்சிட்டீங்க தானே, ஈனோட கிட்னி எனக்கு வச்சிருக்கீங்க, உங்களுக்குலாம் வந்து வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. பட் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, அப்படியா, உண்மையாவா உனக்கு ஈனோட கிட்னி தான் வச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே ஷாக்கிங்கா கேட்பா. ஹீரோயினும் வந்துல, நடிக்காதீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கீங்க, எனக்கு புரியவே இல்லை, யாரை நம்புறது கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோல, நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, வா நம்ம ரூம் போலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டு போயிடுவான். அப்போ வந்து ஹீரோயினோட அம்மாவும் வந்து ஷாக்ல இருப்பாங்க. இப்பதான் நம்மளுக்கே தெரியுது அவங்க அம்மாக்கே தெரியாத போல ஹீரோனோட கிட்னி தான் எடுத்து வச்சிருக்கா ஹீரோயினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அண்ட் ஹீரோ தான் காட்டுவாங்க. ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே வருவான். வெளியே வந்தோடனே ஹீரோயின் பார்க்க கொஞ்சம் டல்லாவே இருப்பா. அப்போ ஹீரோ கேட்பான், நீ ஓகேவா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின்ல, இப்போ ஓகே தான், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், இது எதுவுமே உன் தப்பு இல்லை, இந்த தப்பு எதுவுமே நீ பண்ணல, தயவு செஞ்சு அது உன் மேல போட்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயின்ல, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு, இது நான் பண்ணலன்னு தெரியும், பட் எனக்கு கில்ட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ ஹீரோ சொல்லுவான், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கீழே போயிட்டு வரேன், அது வரைக்கும் நீ இதை பத்தி யோசிக்காம ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ கீழே வருவான். கீழே வந்தோடனே அங்க அஸ்லே இருப்பா. அஸ்லே கிட்ட போயிட்டு செம்மையா கத்துவான், நீ எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணிருப்ப, நான் உனக்கு எவ்வளவு வாட்டி வார்ன் பண்ணேன் ஹீரோயின் கிட்ட எந்த உண்மையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதை மீறியும் நீ சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லேவை டைட்டா புடிச்சிட்டு செம்ம கோவத்தோட செம்ம அந்த மேன் பவரோட அவன் கத்துவான். இந்த பக்கம் அஸ்லே செம்மையா பயந்து போயிடுவா. அவ செம்மையா அழுவா. அப்ப அஸ்லே சொல்வா, இது எல்லாமே நம்ம ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணாதான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்ப நம்ம ஹீரோல, போய் சொல்லாத, உன்கிட்ட நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நீ பிரச்சனை நீ தான் காஸ் பண்ற, எப்ப பார்த்தாலும் நீ தான் வந்து பிரிக்கிறதுலே பாக்குற, நிம்மதியே இல்லாம இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். நீ ஹர்ட் பண்ணது ஒன்றும் வேற யாரும் கிடையாது, என்னோட ஒய்ஃபை, அதுவும் நான் லவ் பண்ற பொண்ணை நீ ஹர்ட் பண்ணிருக்க, எவ்வளவு தைரியம் தான் நீ அது பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துவான். அப்போ அஸ்லே சொல்வா, உன்னோட ஒய்ஃப் வந்து ஒரு பாம்பு மாதிரி, அவ தொட்டா எல்லாமே வந்து கெட்டதை தான் முடியும், நீ அவளை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லே சொல்லுவா. அப்போ ஹீரோல, போதும் நிறுத்து, எவ்வளவு தைரியம் தான் ஏன் முன்னாடியே உன் ஒய்ஃப் பத்தி நீ இந்த மாதிரி பேசுவ, இன்னொரு வாட்டி நீ இந்த மாதிரி பண்ண ஏதாவது தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இன்னொரு வாட்டி நீ என் ஒய்ஃப் கிட்ட ஏதாவது மெஸ் பண்ண இல்ல ஏதாவது பிரச்சனை பண்ண, நான் இந்த வீடியோ விட்டு உன்னை வெளியே துரத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இதை கேட்டு அஸ்லியா வந்து செம்மையா பிரேக் ஆகி அழுவா. ஹீரோவும் அங்கேருந்து போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ காட்டுவாங்க. அவன் வந்து ரூம்குள்ள வருவான். வந்த ஹீரோயின் வந்து அப்பதான் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வருவா. ஸோ அவ தலையை துடைக்காம வந்து போவா. அப்போதான் நம்ம ஹீரோ போயிட்டு டவல் வச்சு தொடச்சி விட்டுட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் கேட்பா, நீ கூட என்கிட்ட இருந்து மறைச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோல, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப ஹீரோயின் கேட்பா, உனக்கு தெரியும்ல நீ அந்த கல்லறைக்கு வரும்போதே உனக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவா. அப்ப ஹீரோல, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப ஹீரோயின் கேட்பா, அப்பயே நீ என்கிட்ட ஓப்பனாவே நீ சொல்லல, என்கிட்ட சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான், என்னால நீ கஷ்டப்படுறத பார்க்க முடியாது, இந்த உண்மை தெரிஞ்சா நீ ரொம்பவே கஷ்டப்படுவ, அதனாலதான் நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல, கரெக்ட் தான், நீ சொன்னதுதான் கரெக்ட், இந்த லவ் வந்து நம்மளால கண்டினியூ பண்ண முடியாது, இது கண்டிப்பா முடிஞ்சாகணும், இந்த நம்மளோட லவ் வந்து கண்டிப்பா முடியணும், ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செட் ஆகாது, நம்மளால ஒன்னா இருக்க முடியாது, அதுவும் இல்லாம இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா சுத்தமா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. சொல்லிட்டு செம்மையா பிரேக் ஆகி அழுவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து கண்ணெல்லாம் தொடச்சு விடுவான். அப்போ ஹீரோயின் சொல்வா, எப்படி இந்த மாதிரிலாம் இருக்க முடியுதுன்னு தெரியல, நான் வந்து அந்த கல்லறைக்குள்ள இருக்கணும், ஏனூல் இப்போ வந்து உயிரோட இருக்கணும், அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அழுவா. அப்போ ஹீரோ சொல்லுவான், நீயும் அப்போ குழந்தை தான், உனக்கும் எதுவுமே தெரியாது, தயவு செஞ்சு இது எதுவுமே உன் மண்டியில போட்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்து ஒரு கேள்வி கேட்பா, நீ எப்படி இவ்வளவு வலியை தாங்கிட்டு இருக்க, உன்னால எப்படி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப ஹீரோல, இல்ல ஓரளவுக்கு சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், நான் ஒரு நிமிஷம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு பிரேக் ஆகி செம்மையா அழுவான் நம்ம ஹீரோ. அந்த ரெஸ்ட் ரூம்ல டோர் கிட்டே உட்காந்துட்டு ரொம்ப நேரம் அழுதுட்டு இருப்பான். வெளியே நம்ம ஹீரோயினும் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல
ரெஸ்ட் ரூம் கிட்ட வந்துட்டு அவளும் அந்த டோருக்கு வெளியே, அதாவது ரெஸ்ட் ரூமுக்கு வெளியே அவளும் கீழே உட்காந்துட்டு ஹீரோவை நினைச்சு அவளும் அழுதுட்டு இருப்பா. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட அம்மாவை தான் காட்டுவாங்க. அவன் எங்கே வருவான்னா கரெக்டாக அந்த பேஸ்மெண்ட்டில் அவங்க அப்பாவை போட்டு அடைச்சி வச்சிருப்பாங்களே ஹீரோயினோட அப்பாவை, அதாவது ஹைதரை பார்க்கறதுக்காக அவள் வருவா. வந்துட்டு கேட்பா, உண்மையா ஹீரோயின் சொன்னா ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஈனுள்ள கொலை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ ஹைதர் சொல்லுவான், ஆமா நான் அப்படிதான் பண்ணேன், இதுக்கு நான் எந்த வருத்தமும் படலை, ஏன்னா என் பொண்ணுக்கு எது சரியோ நான் அதான் பண்ணியிருந்தேன், நான் ஒன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணல அவள் இறந்துருவான்னு சொல்லிட்டு ஈனூல், அது சர்ஜரியில அவ இறந்துட்டா, எனக்கு என்ன பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் கேட்பான். இந்த பக்கம் ஹீரோனோட அம்மா செம்மையா கத்துவா, நீ இப்படி இருப்ப நான் நினைச்சு கூட பாக்கல, ஒரு சின்ன பொண்ணை கொலை பண்ணிருக்க, ஏன் நீ இந்த மாதிரி பண்ண, ஒரு சின்ன பொண்ணை கொலை பண்ண ஆளா நீ மாறிட்ட, மர்டரா நீ மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்திட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹைதர்ல, நீ தேவையில்லாம பேசாத, ஆல்ரெடி நிறைய இருக்கு, நீ முதல்ல நசீர்கிட்ட போய் ஹெல்ப் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் சொல்லுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ காட்டுவாங்க. ஹீரோ டோரை போய் ஓப்பன் பண்ணுவான். யாருன்னு பார்த்தா ஜமால். இவங்க 2 பேருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பான். ஏன்னா யாருமே இல்லை, ஹீரோனாலையும் ஹீரோயினை விட்டு போக முடியாது சொல்லிட்டு ஜமால் தான் ஹெல்ப் பண்ணுவான். அப்போ ஜமால் கேட்பான், ஹீரோயின் இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவும் அவள் சேடாக தான் இருக்கா, பட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சரி ஓகே நீ பார்த்துக்கோ, எதுவாக இருந்தாலும் கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் அங்கேருந்து போயிடுவான். இங்கே நம்ம ஹீரோ சாப்பாடு எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுப்பான். ஹீரோயின் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவா. இல்லை நீ கொஞ்சமா எழுந்து சாப்பிடு, மாத்திரை போடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். எடுத்து சாப்பாடு வைப்பான். பட் ஹீரோயின் சொல்லுவா, இதுக்கப்புறம் நான் டேப்லெட்ஸ் எதுவும் போட போறது இல்லை, எனக்கு டேப்லெட்ஸ் எதுவும் வேணாம், நான் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்போ ஹீரோல, நீ அந்த மாதிரிலாம் பண்ணாத, எதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹீரோயின்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு இந்த வாழ்க்கையை வாழ பிடிக்கல, நான் யாரோட மூச்சு கூட சுவாசிக்கிற மாதிரி எனக்கு இருக்கு, என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிரேக் ஆகி அழுவா. பார்த்துட்டு நம்ம ஹீரோ எழுந்து நின்று செம்மையா கத்துவான். நீ கேட்டல நான் எப்படி இதெல்லாம் தாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, இப்ப நான் சொல்றேன், என்னால சுத்தமா இந்த வலியை தாங்கவே முடியல, என்னோட ஹார்ட்லாம் ரொம்ப வலிக்குது, ரொம்ப ஹெவியா இருக்கு இந்த விஷயம்லாம் கேட்டதுக்கு அப்புறமா. பட் நான் இது எல்லாத்தையும் தாங்கிட்டு பொறுமையா இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான், உனக்காக மட்டும்தான் நான் பொறுமையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோயின் ஓடி போய் ஹீரோ ஹக் பண்ணிப்பா. என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு டைட்டா ஹக் பண்ணிப்பா. ஹீரோவும் ஹக் பண்ணிப்பாங்க 2 பேரும் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயினை படுக்க வச்சிருவான். படுக்க வச்சுட்டு ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை காட்டுவாங்க. மார்னிங் ஆயிடும். அவ ரெடி ஆயிட்டு ஹீரோ பார்த்தா ஹீரோ தூங்கிட்டு இருப்பான். ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு அவ எங்கேயோ கிளம்பிடுவா. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ எழுந்து பார்ப்பான். பார்த்தா ஹீரோயின் இருக்க மாட்டா. அவ எல்லா இடத்துலயும் தேடுவான், எங்கேயுமே இருக்க மாட்டா வீடு ஃபுல்லா. அப்போ ஹீரோவும் ஜமாலும் வீட்டை விட்டு வெளியே கேட்பாங்க அந்த பாடி கார்ட்ஸ் கிட்ட, ஹீரோயின் எங்கேயாச்சும் போனாளா அப்படின்னு சொல்லிட்டு. பாடி கார்ட்ஸ் சொல்லுவாங்க, ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ இப்பதான் கிளம்பி போனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ செம்மையா கத்துவான், எப்படி நீங்க அலோவ் பண்ணீங்க, அதுக்கு தானே இங்க நிக்க வச்சிருக்கேன், அவளை எப்படி வெளியே விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ பாடி கார்ட்ஸை கத்த போறப்போ ஜமால் தான் கண்ட்ரோல் பண்ணுவான் ஹீரோவை. அப்போ ஹீரோ கேட்பான், எதுல போனா, கார்லயா போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப பாடி கார்டு சொல்லுவாங்க, இல்ல அவன் நடந்தா போனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஜமாலும் ஹீரோவும் உடனே பக்கத்துல எங்கேயாச்சும் இருக்காளான்னு சொல்லிட்டு நடந்து போய் பாக்குறாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை காட்டுவாங்க. அவ அந்த பீச் சைட்ல நின்றுட்டு இருப்பா. இதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான், ஹீரோயின் எங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோக்கு தான் தெரியும்ல ஹீரோயின் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டா கண்டுபிடிச்சி ஹீரோ வந்துருவான். வந்துட்டு நீ இங்க தான் இருக்கியா, நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல, நீ மறுபடியும் நான் கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்போ ஹீரோயின் பேசுறப்போ எல்லாமே பிளேம் அவ மேலே போட்டுப்பா. என்னாலதான் உன் தங்கச்சி இறந்தா, என்னாலதான் என் அண்ணனும் இறந்தான் அப்படின்னு சொல்லிட்டே வருவா. அப்ப நம்ம ஹீரோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல, ஸ்டாப் பண்ணு போதும், இது நீ உனக்காக நீ இது பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோ சொல்லுவான், நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன் என் லைஃப்ல, இதுக்கு மேல இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எனக்கு நீ மட்டும் தான் இருக்க, என்னோட லைஃப்ல நான் திரும்பி பார்த்தேன்னா நீ ஒரு பர்சன் மட்டும் தான் எனக்காக இருக்க, நான் ஒன்னும் இழக்க விரும்பல, அதனால தயவு செஞ்சு இது எதுவுமே உன் மைண்ட்ல போட்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோ ஹீரோயின் ஃபேஸை ஹோல்ட் பண்ணிட்டு சொல்லுவான், நீ மட்டும் தான் எனக்காக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ ஹீரோ சொல்லுவான், உன் கையெல்லாம் ரொம்ப கோல்டா இருக்கு, நம்ம வீட்டுக்கு போகலாம், இல்லைன்னா சிக்காயிட போற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போவான். போறப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, மைக் அடிச்சு கீழே விழுந்துருவா. நம்ம ஹீரோ தான் பிடிப்பான். பிடிச்சி பார்த்தா நோஸ்ல இருந்து ப்ளீட் ஆகும். நம்ம ஹீரோ பயந்துருவான். இங்க எபிசோட் 78 கம்ப்ளீட்டட். தேங்க்யூ so much for watching my video guys. எபிசோட் 79 இந்த நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். கீப் சப்போர்ட்டிங் மீ, கீப் லவ்விங் மீ. See you in the next video. Bye bye.